கர்நாடகா மாநிலத்துல திம்மக்கா அப்படின்னு 100 வயதை தாண்டிய ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1909 பிறந்தவங்க. அவங்க 16 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு 10-15 வருஷமா குழந்தைகளே இல்லை. இப்பமே குழந்தை இல்லை அப்படின்னா 1008 கேள்வி கேட்கிற ஒரு சமூகம். அந்த காலத்துல எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்னும் இல்லையா, அச்சுச்சோ குழந்தை இல்லையா. அவங்க தாங்க முடியாம தற்கொலையே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்பதான் அந்த அம்மாவுடைய எண்ணத்தில் ஒரு சிந்தனை வந்தது. ஏன் குழந்தை மட்டும்தான் உயிரா? மரம் செடி கொடி இதெல்லாம் உயிர் கிடையாதா? இறைவனின் படைப்பில் எல்லா உயிருமே பிள்ளைகள் தான் என்று முடிவெடுத்து கணவனும் மனைவியுமாக மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்ச உடனே இதே கேள்வி அவங்க கிட்ட வந்தது. உங்களுக்கு குழந்தை இருக்கா? எத்தனை குழந்தைகள்? அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, எனக்கு 80 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று. அப்ப அவங்க 80 மரங்கள் நட்டு இருந்தார்கள். இப்போது 8000 பிள்ளைகளுக்கு மேல் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது என்றால் மரங்களை பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய ஒரு மண்ணின் மாண்பை காக்கிற பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து இந்திய அரசு அவர்களை கௌரவித்தது. என்றால் ஒரு பெண் நினைத்தால் ஒரு மாபெரும் சமூக மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று அந்த அம்மா இந்த உலகத்தில் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, ஒரு பிள்ளை நம்ம பெத்திருந்தோம்னு வைங்களேன், அது தான் பெத்தவங்களை மட்டும்தான் காப்பாற்றும். ஆனா ஒரு ஆலமரம் நட்டோம்னா அது அந்த ஊருக்கே நிழல் தரும் என்றால் ஒரு பிள்ளையை விட ஒரு மரம் எவ்வளவோ உயர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்கு பெண்கள் இந்த மண்ணை நேசித்து இருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கும் இந்த இயற்கைக்கும் மரத்துக்கும் மரபுக்கும் தான் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எக்கோ ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தான் ரொம்ப பேசப்படுகிறது, சூழலியல் பெண்ணியம் அப்படின்னு. ஆனா காலம் காலமாகவே நாம பெண்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருமே நமக்கு கத்து தரல. ஆனா இயல்பாகவே பெண்களுக்குள் இயற்கையை நேசிக்கிற, இயற்கையை போற்றுகிற ஒரு குணம் இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, டிகேசி ஐயா சென்னையில ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு முன்னாள் மாணவர் சந்திப்புக்கு போயிருக்கிறாங்க. அப்ப ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு ஆங்கில பேராசிரியர் அவரோட பேசும்போது அங்க இருக்கிற நிறைய மரங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், பரவாயில்ல இங்கேயும் நிறைய மரம் இருக்குது, நாங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் எங்க ஸ்காட்லாண்டுல மரங்களை ரொம்ப நாங்க நேசிப்போம், வி லவ் ட்ரீஸ் அப்படின்னு இருக்கிறார். டிகேசிட்ட நீங்க அப்படின்னு இருக்கிறார். டிகேசி சொல்லியிருக்கிறார், நாங்க மரங்களை நேசிப்பதில்லை, மாறாக மரங்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லி இருக்கிறார். மரத்தையே கடவுளாக வணங்குகிற மாண்பு மரபு நம்முடையது, அதுவும் பெண்களுடையது. இங்க பெண்கள் குழந்தை பிறந்த உடனே பாருங்களேன், அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, முடி வளரும் போதே அதுக்கு பூ சூட்டி அழகு பார்ப்போம். பெண் குழந்தைகள் எப்பயுமே கடைசி வரைக்கும் பூ வைக்கிறத நம்ம ரொம்ப விரும்புவோம். கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய வேண்டுதலை எங்க போய் சொல்லுவோம்? கோயில்ல இருக்கிற ஒரு மரத்துல தான் மஞ்சள் கயிறு கட்டி சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய வீடுகள்ல முன்னாடி கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவுல கொஞ்சம் சாணி வச்சு பூசணி பூ வைக்கிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. என் கோலத்தை ஒரு பூ அலங்கரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்ம பெண்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. இப்ப கர்ப்பிணி பெண்கள் வெளியில எங்கேயாவது கிளம்புனா வீட்டுல இருக்க அம்மா பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு வேப்ப இலையை எடுத்து அவங்க கூந்தல்ல சொருகி அனுப்புவாங்க. ஏன்னா ஒரு வேப்ப இலை நம்மோடு இருந்தால் அது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்று இயற்கை சூழலை நம்ம கூடவே சொல்லி சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. குழந்தை இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன செய்வோம்? ஒரு மரத்துல, கோவில்ல இருக்கிற மரத்துல தொட்டில் கட்டிட்டு வருவோம். அந்த அளவுக்கு நம்முடைய வேண்டுதல்களை கூட மரங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற சூழலியல் பெண்மை என்பது காலம் காலமாக நம்முடைய மண்ணில் பெண்களோடு இயந்ததாக இருக்கிறது. உத்தரகாண்ட்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப இந்த ஒப்பந்தக்காரர்கள்லாம் சேர்ந்து மரம் தருகிற மரங்களை எல்லாம், மழை தருகிற மரங்களை எல்லாம் வெட்டுறதுக்கு வந்தாங்க. அங்க யாருமே அதை பத்தி கவலையே படல. ஆனால் அங்கே இருந்த பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த மரங்களை எல்லாம் நீங்கள் வெட்டக்கூடாது என்று ஒட்டு மொத்தமா போய் அந்த மரங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த அமைப்புக்கு பேரே சிப்கோ இயக்கம் என்று இன்றைக்கு அது பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது. என்றால் மரங்களை கட்டி தழுவிக்கொண்டு மரத்தை வெட்ட வேண்டுமானால் முதலில் எங்களை வெட்டுங்கள் என்று மரத்துக்காக போராடியவர்கள் பெண்கள் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. அது உத்தரகாண்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம சிவகங்கை சீமையிலும் நடந்திருக்கிறது. ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல 2 மருத மரம் ஒன்னா சேர்ந்து வளர்ந்துருக்குது. அந்த வீட்டை சேர்ந்த பெண் இது உங்க மருது சகோதரர்கள்னு சொல்லியே அதை வளர்த்துருக்கிறாங்க. ஒரு நாள் தேர் செய்வதற்கு அந்த மரத்தை வெட்ட வரும்போது இதை வெட்டக்கூடாது, இவங்க 2 பேருமே என்னுடைய அண்ணன்கள், மருது சகோதரர்கள்னு அந்த அந்த ஊரின் ஒரு சாதாரண குடிமகள் சொல்லுகிறாள். இது அரசர்களுக்கு தெரிய வந்து மருது சகோதரர்கள் அந்த பெண்ணை தங்கள் சகோதரியாகவே ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இந்த மண்ணின் வரலாறு.
அந்த அளவுக்கு மரங்களை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். புன்னை மரத்தை தன்னுடைய சகோதரி என்று சங்ககால இலக்கியத்தில் ஒரு தலைவி தன்னுடைய தலைவனிடம் அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அந்த அளவுக்கு நாம பெண்கள் மரங்களோடு இணைந்த ஒரு மரபை பின்பற்றி இருக்கிறோம். நீங்க சின்ன குழந்தைகள்கிட்ட வீடு வரைகிறதுக்கு கொடுங்களேன். சின்ன குழந்தைகிட்ட ஒரு வீடு வரன்னு ஒரு பேப்பர் கொடுங்க, வெறும் வீட்டை மட்டும் அவங்க வரையவே மாட்டாங்க. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம், வீட்டுக்கு முன்னாடி ஒரு நதி, இந்த பக்கம் ஒரு பறவை பறக்கும், இந்த பக்கம் நிலா, இந்த பக்கம் சூரியன். எங்கேயாவது சூரியனும் நிலாவும் ஒரே இடத்துல இருக்குமா? ஆனால் குழந்தையின் ஓவியத்தில் மட்டும் வலது பக்கம் சூரியன், இடது பக்கம் நிலா இருக்கும். இந்த அளவுக்கு குழந்தைகள் தான் இயற்கையை தனக்குள்ளாகவே வைத்து நேசிக்கிறார்கள். ஆனா வளர வளர இதுல இருந்து அவங்க அப்படியே விலகி போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாண்பை காக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தட்டே இருக்கு. நம்ம சினிமால, தமிழ் சினிமால ஒரு காட்சியை ரொம்ப கேலி பண்ணுவோம். ஒரு நாட்டாம தீர்ப்பு சொல்ல வந்தாருன்னா என்ன காட்சி வரும்? ஒரு ஆலமரம், அவர் பெரிய மீசையோட உட்காந்துருப்பாரு, கையில ஒரு செம்பு இருக்கும். இவங்க தீர்ப்பு சொல்ல வந்தாலே செம்பு ஆலமரமும் இல்லாம வரவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேலி பண்ணுவோம். ஆனா அந்த கேலி கிண்டலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நியாயத்தின் உண்மை இருக்கிறது. ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஊரே உட்கார்ந்து ஒரு நியாய தர்மத்தை பற்றி பேசும்போது அது நியாயமா அநியாயமா என்று சொல்வதற்கு ஒரு மரம் சாட்சியாக இருக்கிறது. மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பொய் சொல்லக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்திருக்கிறார்கள். ஏன்னா கலித்தொகையில ஒரு பாட்டே இருக்கு, கரி பொய்த்தான் கீழ் நின்ற மரம் போல கவின் வாடின்னு வரும். அதாவது பொய் சாட்சி சொன்ன ஒருத்தன் மரத்துக்கு கீழே போய் நிக்கிறான். பொய் சாட்சி சொன்ன ஒருத்தன் நமக்கு கீழே நிக்கிறானேன்னு வேதனைப்பட்டு அந்த மரம் வாடி போயிடுச்சான். அப்படி ஒரு மரம் கலித்தொகையில் காட்டப்படுகிறது. நம்ம இன்னைக்கு உணர்ச்சி இல்லாத மனிதன் என்ன சொல்றோம்? ஏன்னா அப்படி மரம் மாதிரி நிக்கிறோங்கிறோம். ஆனால் சங்க இலக்கியத்தில் நம் தமிழன் வளர்த்த மரம் கூட மான உணர்ச்சியோடு இருந்திருக்கிறது என்று நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது. அதனாலதான் மரத்துக்கு கூட நம்ம திருமணம் செய்து வைத்தோம். வேம்புக்கும் அரசுக்கும் திருமணம் செய்து வைத்து மரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்று உணர்ந்த ஒரு பரம்பரை நம்முடைய பரம்பரை. அதனாலதான் நம்முடைய கோவில்களில் கடவுளுக்கு சமமாக தலவிருட்சமும் கொண்டாடப்படுகிறது. கடவுள் வேற மரம் வேற என்பது நம்முடைய சமயத்தில் இல்லை. நீங்க கிறிஸ்தவ சமயத்துல பார்த்தாலுமே அந்த பைன் மரம், கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லக்கூடிய அந்த மரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு. இஸ்லாத்திலையும் ஈச்ச மரத்தின் கீழே தான் நபிகள் நாயகம் பிறந்தார் என்று அந்த சமயம் அவரை கொண்டாடுகிறது. புத்தனுக்கு கூட போதி மரத்தடியில் தான் ஞானம் கிடைத்தது என்று நாம் கொண்டாடுகிறோம் என்றால் ஒரு மரத்தை கூட நம்ம நடலையே, வேற எப்படி நமக்கு ஞானம் கிடைக்கும்? ஒரு மரமாவது நாம் நட்டு இருக்கிறோமா? மரமே நட முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம நிர்வாகம் போன்சாய் மரத்தை கொடுத்துருக்காங்க. போனா போது இதையாவது வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்து தொடலாங்க அப்படின்னு ஒரு மரத்தையாவது நம்ம வளர்த்து இருக்கிறோமா? வெயில் அதிகமாயிட்டே போகுது, வெப்பம் அதிகமாயிட்டே போகுதுன்னு 30,000 ரூபாய் கொடுத்து ஏசி வாங்குகிற நாம் 30 ரூபாய் வைத்து ஒரு மரக்கன்றையாவது நட வேண்டும் என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? என் இனிய விருதுநகர் மண்ணின் மைந்தர்களே, உண்மையிலே நீங்கள் இந்த மண்ணின் மரபை காப்பாற்ற விரும்பினால் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நாங்க இந்த மாசம் முடிவதற்குள் ஒரு மரக்கன்றையாவது நிச்சயமாக நட்டு வைத்து அடுத்த வருஷம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்போது அந்த மரக்கன்று கொஞ்சம் மலர்ந்து இருக்கும் இல்லையா, அது கிட்ட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வருவோம் என்று ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு மரக்கன்றை நடுவோம். இன்னும் ஒரு 10-15 வருஷத்துல நாம 10 மரங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறி இருப்போம். நம்ம குழந்தைகளுக்கு ஊக்குவித்தால் ஒரு குடும்பத்துல கிட்டத்தட்ட 40-50 மரங்களை நம்மால் உருவாக்க முடியும். இதை வெறும் வார்த்தைகளா விட்டு போகாமல் அதை நம்ம மனசுக்குள்ள ஏற்றி வைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பொல்யூஷன் ஆயிருச்சு.